ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா கார பணியாரம் பண்ண போகிறாங்க. 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இருக்கு பாருங்க, அது 1 டம்ளர். பாசிப்பயிறு 1 டம்ளர். கருப்பு உளுந்துங்க, முழு உளுந்து இருக்கு பாருங்க, அந்த உளுந்து 1 டம்ளர். கருப்பு உளுந்துலாம் நல்லா எடுத்துக்கங்க, சாப்பாட்டில் ரொம்ப நல்லது. நல்லா நம்ம கருப்பு உளுந்து வாங்கி கழுவி தான் நம்ம இட்லிக்கு அரைப்போம். இப்போ வெள்ளை உளுந்து வாங்கி போட்டதும் அதில் சத்தே கிடையாதுங்க. கருப்பு உளுந்தில் தான் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. அதனால் கருப்பு உளுந்து நம்ம இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் பணியாரம் அந்த மாதிரிலாம் பண்ணதாக இருந்தால் கருப்பு உளுந்து ஊற போட்டு பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது இப்போ நைட்லேயே நான் ஊற போட்டேன். இப்போ மறுநாள் காலையில் எடுத்து நான் இப்போ அரைக்க போகிறேன். இது தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள் போட்டு இன்றைக்கி பணியாரம் பண்ண போகிறாங்க, கார பணியாரம் பண்ண போகிறேன். நான் உடனடியாக பண்ணதுனால தயிர் விட்டு நான் அரைச்சி பண்ண போகிறேங்க. இங்கே ஈவினிங்கில் பண்ணதாக இருந்தால் தயிர் விடாண்டாம், புளிக்க வச்சு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைங்க, நல்லா புளிச்சிரும். ஏன்னா நம்ம நைட்லேயே ஊற போட்டுக்கனால சீக்கிரமாக புளிச்சிரும். ஈவினிங்கில் பண்ணாதான் இருந்தாக்கே ஸ்நாக்ஸ் மாதிரி, அதில் நைட்டில் பண்ணாதான் இருந்தால் புளிக்க வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு கொண்டக்கடலை, பாசிப்பயிறு எல்லாமே. இது இப்போ 2 பேஜாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சை பயிருங்க, 1 கப்பு உளுந்து, 1 கப்பு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன், பச்சரிசி. 1 கப்பு கொண்டக்கடலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிடலாம். நைட்டு தான் ஊற வைக்கேன், காலையில் எழுந்துச்சி நம்ம கழுவி அரைக்கணுங்க. இதை கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சுங்க. கழுவி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்துச்சி நம்ம அரைச்சி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். தயிர் விட்டு அரைக்கிறதுக்கு கேரட்டு, 2 கேரட்டு, முட்டைக்கோசு, பீன்ஸு, அப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, பச்சை மிளகாய், இஞ்சிங்க, இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணதுனால தயிர் விட்டு நான் பண்ண போகிறேங்க. தேங்காய் சட்னி தான் அதுக்கு வைக்க போகிறேன். இது 2 பேஜார் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைட்டில் நல்லா கழுவிட்டு ஊற போடும்போது நல்ல தண்ணி விட்டு ஊற போடுங்க. நைட்டில் ஊற போட்ட தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா அரையும். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, அப்புறமா சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகு 1 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போடுங்க, அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க. இஞ்சி 1 துண்டு போட்டுக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியும் போட்டிருக்கேன். இதையெல்லாம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா நறுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா உப்பு, மாவு தந்தடி உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். தூள் உப்புலாம் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. நல்ல பொரியல் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு நம்ம போட்டோம்னா தூள் உப்பு போடணுங்க. அதில்னா கல் உப்பே யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் ஆட் பண்ணிடலாம்.
ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாதிரி சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மிக்ஸி சாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதை வந்து அடையாகவும் சுடலாம், அதே மாதிரி பணியாரமாகவும் சுடலாம், தோசையாகவும் சுடலாம், இட்லியும் அவிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக அரைச்சிங்கன்னா நீங்கள் இட்லியும் அவிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். எல்லாத்தையும் வதக்கி தான் போட போகிறேன். நீங்கள் பச்சையாக போட்டனாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். கொஞ்சம் வதக்கி போட்டிங்கன்னா நல்ல மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அதேமாதிரி நமக்கு தேவையான மாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா புளிக்க வச்சு நம்ம தோசை சுடனாலும் சுட்டுக்கலாம், பிரிட்ஜுக்குள்ள வச்சு நைட்டுக்கு சுடனாலும் சுட்டுக்கலாம். டயபிட்டிஸ்காரங்க, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அரைச்சி கொடுங்கங்க, ரொம்ப நல்லது. இப்போ வெஜிடபிளை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கடி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாவும் நம்ம தாளிச்சத்துலேயே வதக்கினோம்னா உங்களுக்கு காரம் தெரியாதுங்க, மணமாகவும் இருக்கும், அதே மாதிரி காரமும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி தாளிச்சத்துலேயே வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் ஒன்று போட்டிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பீன்ஸு, அப்புறமா முட்டைக்கோசு எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வதங்கிடும். கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போடுங்க. அந்த பச்சை வடை பொதுலையும் வதக்கினீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கி செய்யுங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பீன்ஸு முட்டைக்கோசு வதங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வெங்காயத்தோட போட்டு வதக்கிக்கோங்க. கேரட்டை லாஸ்ட்டில் போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மாவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. வெஜிடபிளுக்கு மட்டும் போட்டுக்கணுங்க. எந்த காய்கறினாலும் நம்ம போட்டுக்கிடலாங்க, நம்ம இஷ்டம்தான். இங்கே சுரைக்காய் போடலாம், பீக்கங்காய் போடலாம், அப்புறமா வந்து சவுக்கு இருக்குது பாருங்கள், அது போடலாம், மஞ்சள் பூசணி போடலாம், எல்லாமே போட்டு பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தி. தக்காளியை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷன் தான், இங்கே தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உடனே பண்ணதுனால கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டு புளிப்பு கண்டிதாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாவோட ஆட் பண்ணிடலாம். இப்போ மாவு கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பெல்லாம் காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணிடலாங்க. மல்லித்தழை எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் சோடா தேவைன்னா ஒரு பிஞ்சளவு போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் அப்படியே சுடலாங்க. ஒரு பிஞ்சளவு போட்டால் போதும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம உளுந்தெல்லாம் போட்டுக்கனால சாஃப்டாக தான் இருக்கும். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம சட்னி தாளிச்சிக்கிடலாம், மூடி வச்சுக்கிடலாம். சட்னிக்கு தேவையான பொருள் வந்து ஒரு துண்டு இஞ்சிங்க, இந்த அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். சின்ன பல் பூண்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 2 எண்ணம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் மல்லித்தழை போட்டு அரைக்கலாம், புதினா தழை போட்டு அரைக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக குறப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணும். சட்னி அரைச்சாச்சு. சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். காரம் படியறதுக்கெலாம் சட்னி வந்து கட்டியாக தான் இருக்கணுங்க, திக்காக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க நிறைய. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க, 2 வரமிளகா, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலைங்க. சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு சட்னி ரெடியாக. அடுப்பை ஆன் பண்ணி தான் இருக்குது. சட்னி தளிச்ச அடுப்புலேயே நம்ம பணியாரக்குழி அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் ஆகிட்டு நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பணியார கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய், நெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாங்க. நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓரத்துலேருந்தே ஊற்றணுங்க. ஓரத்தில் தான் வேகிறதுக்கு நேரம் ஆகும். நடுசில் வந்து தீ எறியதுனால சீக்கிரம் மட்டும் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்தே ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ மாவை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு வேக விட்டுக்கிடலாங்க. வேகட்டும். பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராகிட்டு வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகணுங்க. நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு நல்லா வேக விட்டுக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வா, சூப்பராக வெந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம், அப்புறம் ஒரு 3 நிமிஷம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். எம்மி எம்மி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். கருப்புளுந்து போட்டால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால்
வெள்ளை உளுந்து போட்டு பண்ணாதீங்க, கருப்பு உளுந்து போட்டு பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி. இப்போ தோசை பண்ணி காட்டுறோம் பாருங்கள். தோசையாகவும் சுடலாம், அடையாகவும் சுடலாங்க. கல் வந்து ஹீட் ஆயிடுச்சு. அதில் எண்ணெய் தடவிடலாம். நம்ம எப்படி பழகி வைக்கமோ கல் அப்படி தாங்க தோசை வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தடவிட்டு தான் சுடுவேன். சிலவங்க வந்து எண்ணெயை தடவாமல் சுடுவாங்க, அப்புறமாட்டு மேலே எண்ணெய் குறை ஊற்றுவாங்க. நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக தேய்ச்சிக்கோங்க, இல்லை அடை மாதிரி வேணும்னா அடை மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அடை மாதிரி வேணும்னா கொஞ்சம் தின்னமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சு கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராட்டு ஹெல்த்தியான தோசை ரெடிங்க. காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க. பணியாரமும் தோசை பண்ணியிருக்கேன். சட்னி ஊற்றி வச்சுக்கலாம். தேங்காய் சட்னிக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. அட்டகாசமாக இருக்குங்க. எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.